ராஷ்மிகா, ஆயுஷ்மான் குரானா ஒண்ணா சேர்ந்து நடிச்ச ஒரு ஹாரர் காமெடி டிராமா பாலிவுட் படம் தான் தம்மா. 2025ல தியேட்டர்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் ஸ்ரீ 1 and 2ங்கிற ஹாரர் காமெடி டிராமா யூனிவர்ஸ்க்குள்ள வரும். இதே டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா முஞ்சா, பீடியான்னு சொல்லி பல வெர்ஷன்ல இறக்கி விட்டுருக்காங்க. இந்த டைம் இந்த படத்துல வேம்பயர் டிராகுலாவை வச்சு நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்து ஒரு கம்யூனிட்டியவே உருவாக்கி வச்சிருக்காங்க. சிம்பிளான ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்காரு. நம்ம கதையோட ஹீரோ பயங்கர ஃபேமஸா ட்ரெண்டிங்கா வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரெக்கிங் போன இடத்துல ஒரு கரடி கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ஹீரோட உயிரை காப்பாத்தி உதவி பண்றாங்க. அட் தி சேம் டைம் நம்ம கதையோட ஹீரோயின் யாருங்கிற உண்மை நம்ம கதையோட ஹீரோக்கு தெரிய வந்துச்சா, ஹீரோயின் மூலியமா ஹீரோக்கு எப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு, ஹீரோயினோட அந்த வேம்பயர் டிராகுலா கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கன் உலகத்தளிக்கு என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த சைடு பீடியாங்கிற உல்ஃப்மேன் கதைக்குள்ள எப்படி வந்து ஹீரோ கிட்ட எதுக்காக அக்கப்போர் காட்டுறான், ஒரு சொட்டு ரத்தத்துக்காக கூட இவ்வளவு பஞ்சாயத்து பண்றீங்கிறத முஞ்சாவை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்காம சீன்ஸாவும் இன்னும் ஒரு கேமியோ கனெக்ஷன் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. இது ஒரு ஹிந்தி படம், தமிழ் டப்ல இல்லாததே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு. ஹாரர் காமெடி டிராமால காமெடி பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 80% செம்மையா இருந்துச்சுங்கிறத தியேட்டர்ல நீங்களே கவுண்டரை பார்த்து ஃபீல் பண்ண முடியும். நிறைய விஷயத்த நிறைய ஹாலிவுட் சீரிஸ் அண்ட் மூவிஸ் அண்ட் வேம்பயர் டிராமாஸை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. பட் ஹாரர் யூனிவர்ஸ்ல இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கோஸ்ட்டை காட்டாம வெரைட்டிஸ் ஆஃப் பேஸை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வேம்பயர், டிராகுலா, வுல்ஃப்மேனு, முஞ்சான்னு சொல்லி பல பரிணாமங்கள் அடங்கிய கட்டுக்கதைகளை ஒன்னா சேர்த்து கம்பி கட்டி இவங்களோட யூனிவர்ஸ்குள்ளேயே டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாரர் தான் படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரோம் காம், எமோஷன், டிராமா கூட ஈக்குவலண்டா பேலன்ஸ்டா நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா ஓகேஷான ஒரு படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. சாங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டாங்களோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தான். லாஸ்ட்ல சுந்தர் சி ஸ்டைல்ல ஒரே ஒரு சாங்க்கு ராஷ்மிகாவை ஃபுல்லா ஆட வைப்பாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துலயுமே 2 நிமிஷத்துல சாங்க கட் பண்ணிட்டீங்களான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இதுக்கடா இவ்வளவு பட்ஜெட் போட்டு சாங் எடுக்கிறீங்க, எடுத்தா முழுசா எடுங்கடா, இல்லனா எடுக்காம கம்முன்னு கிடங்கடான்னு சொல்லணும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஹீரோயினுக்கு இந்த படத்துல என்னதான் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸான ரோல் கொடுத்திருந்தாலும் பயங்கர கிளாமரஸா அவங்கள வச்சே படத்தை ஒப்பேத்தணும்னு பல இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம கதையோட ஹீரோவும் டஃப் கொடுத்து போராடி சட்டை கழட்டி விட்டு வேம்பியரா வந்து நல்லாவே ட்ரை பண்ணி மிரட்டி இருப்பாரு. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் யூஸ்வலான ஹாரர் காமெடி டிராமால இருந்து ஒரு ஸ்டெப் வெளியே வந்து டிஃப்ரெண்டா அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல திங்க் பண்ணி இவங்க ட்ரை பண்ணதே நல்லா நச்சுன்னு இருக்கு. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சில ஸ்கிப்பபிளான கிஸ்ஸை பயங்கர டீப்பா தான் பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சில விஷயம் பிரெடிக்டபிளா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா கிரேசியா என்ஜாய் பண்ற அளவுக்கு நல்ல என்கேஜ்மெண்டோட இன்ட்ரெஸ்டோட லாஸ்ட் வரைக்கும் அந்த சீனியை ஹோல்டு பண்ணி ட்விஸ்டர்ஸ் கொடுத்து டிராமாவை நீட்டா பிளேஸ் பண்ணி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. கேமியோஸ் கனெக்ஷன்ஸ் நல்லா இருந்தாலும் படத்திலேயே லாஜிக்கலா யூனிவர்ஸ்க்கே எதுக்கு லாஜிக்குன்னு கேட்கிற அளவுக்கு தான் இவங்களோட ஹாரர் காமெடி டிராமா யூனிவர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தரமா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அபோவ் ஆவரேஜான ஒரு பாலிவுட் மூவி தமிழ் டப்ல இல்ல. படத்தோட பேரு தம்மா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பீட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.